ஹலோ, how are you all doing today? நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் ஜலால். இப்போ ஒன் மோர் கிராமர் லெசன். ஏற்கனவே கொஞ்சம் லெசன்ஸை பார்த்துட்டோம். இன்றைக்கி சாட்டர்டே. இன்றைக்கி த 4th லெசன் ஆன் கிராமர் பார்ப்போம். இன்றைக்குள்ள லெசனில் ஆர்டிகல்ஸை பற்றி பார்ப்போம். இதே மாதிரி ஒவ்வொரு சாட்டர்டேயும் நீங்கள் கிராமர் லெசன்ஸை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் இங்கிலீஷ் நல்லா ஸ்ட்ராங்காக ஆயிரும். தப்பு இல்லாமல் எழுதுறதுக்கோ பேசுகிறதுக்கோ முடியும். அதனால் கிராமர் லெசன்ஸை கட்டாயம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ இன்றைக்குள்ள லெசனில் ஆர்டிகல்ஸை பற்றி பார்ப்போம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வாட் ஆர் ஆர்டிகல்ஸ்? ஆர்டிகல்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்ப்போம். அ அண்ட் த, இந்த 3 ஸ்மால் வேர்ட்ஸ் தான் ஆர்டிகல்ஸ். இது ஸ்மால் வேர்ட்ஸாக இருந்தாலும் there are many rules governing the use of articles in English language. நிறைய ரூல்ஸ் இருக்குது. Trying to master all the rules is going to be very difficult. எல்லா ரூல்ஸையும் மாஸ்டர் பண்ணுறது, தரவாக தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். அதனால் இந்த லெசனில் கொஞ்சம் ஜென்ரலாக பார்ப்போம். அது தெரிஞ்சாலே தாராளமாக போதும் நீங்கள் கரெக்டாக எழுதுறதுக்கும் பேசுகிறதுக்கும். இப்போ ஜென்ரலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, ஆர்டிகல்ஸ் கம் பிஃபோர் நவுன். ஆர்டிகல்ஸ் நவுனுக்கு முன்னால் வரும். நவுனுனா என்ன அப்படின்ட்டு பார்த்துட்டோம். நவுனுனா இட்ஸ் அ பர்சன், பிளேஸ் ஆர் திங். ஒரு ஆளை பற்றி சொல்கிறது, இல்லாட்டா ஒரு இடத்த பற்றி சொல்கிறது, இல்லாட்டா ஒரு பொருளை பற்றி சொல்கிறது தான் நவுன். இந்த நவுனுக்கு முன்னால் தான் இந்த ஆர்டிகல்ஸு வரும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரூலு. அஃப்கோர்ஸ் இந்த நவுனுக்கு முன்னால் ஒரு ஆர்டிக்கல் வராமல் கூட இருக்குது. அதாவது இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் லெசன் அல்டுகெதர். அதை பின்னால் பார்ப்போம். இப்போ ஆர்டிகல்ஸு வர்றதை மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வி வில் ஸ்டார்ட் வித் ஆன். ஏன்னா ஆன் தான் 3 ஆர்டிக்கலில் ஆன் தான் கொஞ்சம் ஈஸியாக உள்ளது. ஆன் இஸ் யூஸ்ட் பிஃபோர் அ நவுன் தட் ஸ்டார்ட்ஸ் வித் அ வவல். அதாவது இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் 26 ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது, 26 லெட்டர்ஸ் இருக்குது. அதில் வவல்ஸ்ன்னு இருக்குது, கான்சனன்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. தமிழில் உயிரெழுத்து மெய்யெழுத்துன்னு சொல்கிறோம்னா அதை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி படிக்க வேண்டாம். அதாவது வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ். வவல்ஸ்னால் என்னென்னா AEIOU அப்படிங்கிற 5 லெட்டர்ஸ் தான் வவல்ஸ் அப்படின்ட்டு பேர். இது அப்படியே தெரிஞ்சுக்கோங்க. மற்ற எல்லா லெட்டர்ஸ் கான்சனன்ட்ஸ். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஆன் அப்படிங்கிறது இந்த வவல்ஸு உள்ள நவுனுக்கு முன்னால் வரும். A noun beginning with the vowel AEIOU அப்படிங்கிற லெட்டரை வச்சு உள்ள நவுனுக்கு முன்னால் ஆன் வரும். இப்படி நான் சொன்னால் கூட அந்த லெட்டர்ஸ் மட்டும் இல்லை, அந்த லெட்டர் சவுண்டு உள்ள வேர்டு கூட இருந்தால், லெட்டர் சவுண்டு உள்ள வேர்டு, the sound is important. அந்த சவுண்டு உள்ள ஒரு நவுனுக்கு முன்னால் அந்த ஆன் வரும். இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ an apple. ஆப்பிள் அப்படிங்கிறது ஏ அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் அது வவல் லெட்டர் உள்ள ஒரு வேர்டு, ஒரு நவுன். ஆப்பிள்ங்கிறது ஒரு நவுன் தானே, பேர் சொல். an elephant, an ice cream, an orange, an umbrella. இது எல்லாத்துக்கு முன்னாலேயும் ஆன் வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த லெட்டர், அந்த ஆன் சவுண்டு உள்ள வேர்டுக்கு முன்னாலேயும் வரும் அப்படின்ட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் an hour அப்படின்னு சொல்கிறோம். an hour, ஆறுங்கிறது ஸ்பெல்லிங் பாருங்கள், HOUR. 1 hour, 2 hours அப்படின்னு சொல்கிறோம். 1 hour, 2 hour அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த ஹெச் சைலண்ட், ஸோ இட்ஸ் நாட் ப்ரொனவுன்ஸ்ட். அப்போ அவர் அப்படின்னு வருது. ஸோ an hour அப்படின்னு தான் சொல்லணும். அது மாதிரி honest man, an honest man அப்படின்னு தான் சொல்லணும். ஹானஸ்ட் மேன் அண்ட் ஹா அப்படின்னு போட்டு சொல்லக்கூடாது. ஸோ அந்த honest man ஆர் அப்படின்ட்டு ஓ சவுண்டு வர்றதுனால அது ஆன் வரும். அது ஒன்று இருக்குது. அது மாதிரி அந்த சவுண்டு இஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். வவல் லெட்டர் உள்ள வேர்டு இருக்குது, ஒரு நவுன் இருக்குது. ஆனால் அந்த வவல் சவுண்டு வராமல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் யூனிவர்சிட்டி அப்படின்னு இருக்கு, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு இருக்கு. அந்த யூனிவர்சிட்டியில் யூ அப்படிங்கிற லெட்டர் இருந்தால் கூட அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம்னா யூனிவர்சிட்டி அப்படின்னு தான் சொல்கிறோம். ஒய் வர்ற மாதிரி தான் சொல்கிறோம். YOO யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி யூரோப்பியன் அப்படின்னு தான் சொல்கிறோம். வரல.
ஸோ இதுக்கு முன்னாலேயும் இதுக்கு முன்னால் ஆன் வராது. அ யூனிவர்சிட்டி அப்படின்னு தான் வரும், அ யூரோப்பியன் அப்படின்னு தான் வரும், அண்ட் அ யூரோப்பியன் டூர் அப்படின்னு தான் வரும். ஸோ இது சவுண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். சவுண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் தி வவல் லெட்டர்ஸ். அதுக்கு தான் சொல்கிறேன். அப்போ நெக்ஸ்ட் ஏயை பற்றி பார்ப்போம். ஏ அப்படின்ட்டு சொல்லலாம், ஆனால் நம்ம பேச்சில் சொல்லும்போது அ அப்படின்னு தான் சொல்லணும். அது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அப்படி ஏ அப்படிங்கிறது அல்ஃபபெட்ஸு சொல்லும்போது ஏ சொல்லலாம், ஆனால் பேச்சில் வரும்போது அ அப்படின்னு தான் சொல்லணும். அ இஸ் யூஸ்டு பிஃபோர் அ நவுன் தட் ஸ்டார்ட்ஸ் வித் அ கான்சனன்ட். ஸோ இந்த கான்சனன்ட் உள்ள அந்த ஒரு நவுனுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு லெட்டர் கான்சனண்ட்டாக இருந்துச்சுன்னா அது அ அப்படின்னு தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அ புக். புக்கில் பி தான் அந்த ஃபஸ்ட் லெட்டர், அது கான்சனண்ட் தான், வவல் கிடையாது. அ புக், அ கேக், அ டாக் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. இப்போ கொஞ்சம் காமன் ரூல்ஸ் ஃபார் ஆன்னும் ஆவும் பார்ப்போம். அ அண்ட் ஆன் அதுக்குள்ளே காமன் ரூல்ஸு நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ we will see some common rules for a and an. அந்த காமன் ரூல்ஸை பார்க்குறதுக்கு முன்னால் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு பேக்கரிக்கு போகிறீங்க. பேக்கரினா எ பிளேஸ் வேர் கேக் அண்ட் பிரெட் ஆர் சோல்டு. அதுக்கு பேக்கரின்னு பேர். அங்கே போயிட்டு அங்கே பார்க்குறீங்க, வரிசையாக அந்த வனிலா கேக்ஸ், வனிலா ஃப்ளேவர் உள்ள கேக்ஸ் அடுக்கி வச்சுருக்கு. அப்போ நீங்கள் ஷாப்மேனை பார்த்து கேட்குறீங்க, ஐ வாண்ட் அ கேக் அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு ஒரு கேக் வேணும்னு சொல்கிறீங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். ஐ வாண்ட் அ கேக் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு பர்டிகுலராக இந்த கேக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்ல, நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறீங்க, ஐ வாண்ட் அ கேக் அப்படின்னு சொல்கிறீங்க. செகண்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். ஐ சா அ ரெயின்போ எஸ்டர்டே. ஒரு ரெயின்போவை நேற்று பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறேன். எந்த ரெயின்போன்னு சொல்லலை, நான் ஒரு ரெயின்போவை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் ஐ கன்சல்டட் ஆன் ஆப்டிஷியன் லாஸ்ட் வீக் அப்படின்னு சொல்கிறீங்க. அன் ஆப்டிஷியன், ஆப்டிஷியன்னா கண்ணுக்கு பார்க்குறவர், அன் ஆப்டிஷியன். அந்த ஓ வர்றதுனால, ஆப்டிஷியனில் ஓ வர்றதுனால ஆன் சொல்கிறோம். இப்போ இது இருக்குது, ஒரு ஆப்டிஷியன் பார்த்துருக்கீங்க, ஒரு ரெயின்போ பார்த்துருக்கீங்க, ஒரு கேக் வேணும்னு சொல்கிறீங்க. ஸோ இது பர்டிகுலராக எதுவுமே சொல்லலை, ஒரு டெஃபினட்டாக இதுதான் அப்படின்ட்டு சொல்லலை. அதனால் இந்த ரெண்டுமே ஏ அண்ட் ஆன் ரெண்டுமே இன்டெஃபினைட் ஆர்டிகல்ஸ்னு பேர். ஏன்னா அந்த நவுனு இதுதான் அப்படின்ட்டு டெஃபினட்டாக சொல்லலை, நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறீங்க. ஒரு ஸ்பெசிஃபைடு பண்ணி குறிப்பிட்டு நீங்கள் சொல்லலை, ஜென்ரலாக சொல்கிறீங்க. அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் சிங்குலர், இது ஒன்று தான் கேட்குறீங்க. ஐ வாண்ட் அ கேக், ஐ சா அ ரெயின்போ, ஐ சா ஆன் ஆப்டிஷியன் அப்படின்ட்டு ஒன்றை தான் சொல்கிறீங்க. எல்லாமே கவுண்டபிள் நவுன்ஸாக இருக்குது. கவுண்ட் பண்ணிடலாம், 1 2 3 கேக்கை கவுண்ட் பண்ணிடலாம், ரெயின்போவை கவுண்ட் பண்ணிடலாம், ஆப்டிஷியனையும் கவுண்ட் பண்ணிடலாம். ஸோ சிங்குலர் கவுண்டபிள் நவுன்ஸை பற்றி சொல்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் யூ ஆர் டாக்கிங் அபவுட் சம் ஒன் ஆர் சம்திங் ஃபார் த ஃபஸ்ட் டைம். முதல்ல பேசும்போது அந்த அ அண்ட் ஆனை யூஸ் பண்ணுறீங்க. இப்போ கேக்கு ஐ வாண்ட் அ கேக் அப்படின்னு சொல்கிறீங்க, எனக்கு ஒரு கேக் வேணும். அப்போ ஷாப்மேன் கேட்குறாரு, எந்த கேக்கு வேணும்னு கேட்குறாரு. அதில் நீங்கள் பார்த்துட்டு ஒரு கேக்கு அதில் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கண்ணுக்கு, உடனே சொல்லுங்க ஐ வாண்ட் தட் கேக், த கேக் அப்படின்னு சொல்லுங்க. செகண்ட் டைம் சொல்லும்போது இது அ அண்ட் ஆன் வராது, ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது தான் ஐ வாண்ட் அ கேக் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இது இருக்குது. ஸோ வென் யூ மென்ஷன் சம் ஒன் ஆர் சம்திங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், unknown டு த லிசனர், அந்த ஷாப்மேனுக்கு தெரியல, இட் வாஸ் நாட் நோன் டு ஹிம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா, எந்த கேக்கு நம்ம கேட்குறோன்னு தெரியலை. ஸோ இதுதான் ரூல்ஸ். இன்டெஃபினைட் ஆர்டிகல்ஸ் இது ரெண்டும், சிங்குலர் கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், நான் ஸ்பெசிஃபிக் திங்கை யூஸ் பண்ணுறோம், ஜென்ரலாக உள்ளதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பிறகு அந்த கேட்குற ஒரு லிசனர் ஃபார் த ஃபஸ்ட் டைம் கேட்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது. இதுதான் ரூல்ஸ். ஸோ காமன் ரூல்ஸ் ஃபார் அண்ட் ஆன். அதுக்கு பிறகு வென் யூ டாக் அபவுட் சம்ஒன்ஸ் ஜாப் ஆல்சோ யூ கேன் யூஸ் த ஆர்டிகல்ஸ் அண்ட் ஆன். ஃபார் எக்ஸாம்பிள், மை மதர் இஸ் அ டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க. இஸ் அ டாக்டர், அவர் மதர்னுடைய ஜாப் டாக்டர் ஜாப், அதனால் மதர் இஸ் அ டாக்டர்னு சொல்கிறீங்க. ரமேஷ் இஸ் அன் இன்ஜினியர்னு சொல்கிறீங்க. அது என்ஜினியருக்கு இ வர்றதுனால ஆன் இன்ஜினியர்னு சொல்கிறீங்க. டாக்டருக்கு டி வர்றதுனால கான்சனன்ட் வர்றதுனால ஏ சொல்கிறீங்க. ஸோ சம்ஒன்ஸ் ஜாபை பற்றி சொல்லும் போதும் கூட இதை சொல்லலாம். இவ்வளோ தான். இப்போ நெக்ஸ்ட் த பார்ப்போம். இப்போ த யூஸை பற்றி பார்ப்போம். த இஸ் ஜஸ்ட் த ஆப்போசிட் ஆஃப் அ அண்ட் ஆன். அ அண்ட் ஆன் மாதிரி வவல் தான் வேணும்,
கான்சனன்ட் தான் வேணும் அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த நவுன் அப்படின்ட்டு இல்லை தவுக்கு வந்து. எதா இருந்தாலும் தவை யூஸ் பண்ணலாம். இது ஒன்று. செகண்டு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் திங்கை பற்றி பேசும்போது தான் அந்த தவை யூஸ் பண்ணணும். இது வந்து ஆப்போசிட் ஆஃப் அ அண்ட் ஆன். அது வந்து நான் ஸ்பெசிஃபிக் திங்காக யூஸ் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு கடைக்கு போகிறீங்க, ஷர்ட் அப்படி வரிசையாக கிடக்குது. கிடக்கும்போது அந்த ஷாப்மேன்ட்ட சொல்ல மாட்டீங்க கிவ் மீ அ ஷர்ட் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. எனக்கு ஒரு ஷர்ட்டு கூட நான் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. நீங்கள் யூ சூஸ் த ஷர்ட். எந்த ஷர்ட்டு வேணும் அப்படின்ட்டு சூஸ் பண்ணுறதுக்குள்ள ரைட்டு உங்களுக்கு இருக்குது. அதை சூஸ் பண்ணிவிட்டு ஐ வாண்ட் த ஷர்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஐ வாண்ட் த ஷர்ட்டுங்கிறத சூஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்போது அந்த தவை யூஸ் பண்ணுறீங்க. அதுக்கு பிறகு when you talk about the same noun again, noun or nouns again for a second time, அதை யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது சிங்குலருக்கும் யூஸ் பண்ணலாம், ப்ளூரலுக்கும் யூஸ் பண்ணலாம், கவுண்டபிளுக்கும் யூஸ் பண்ணலாம், அன்கவுண்டபிளுக்கும் யூஸ் பண்ணலாம். அது கவுண்டபிள்னா என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டோம். சிங்குலர்னா என்ன, அது வந்து ஒருமை, ப்ளூரல்னா பன்மை, கவுண்டபிள்னா எண்ண முடியும், அன்கவுண்டபிள்னா எண்ண முடியாதது அப்படின்ற அர்த்தம். எதாக இருந்தாலும் அந்த தவை யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிள் சென்டென்ஸு சொல்கிறேன். ஐ பாட் சம் மில்க். நான் கொஞ்சம் மில்க் வாங்கினேன். த மில்க் பிகேம் பேட். த மில்க் எதை பற்றி பேசுகிறோம்? அந்த வாங்கின மில்கை பற்றி பேசுகிறோம். அதனால் ஸ்பெசிஃபிக்காக உள்ளதை பற்றி பேசுகிறோம். த மில்க்கு அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட்லி வந்து மில்க் வந்து ஒரு அன்கவுண்டபிள் நவுன். அதனாலையும் த போடணும். அ மில்க்கு அப்படின்னு சொல்ல முடியாது, த மில்க்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு பிறகு அந்த த மில்க் ஹஸ் பிகம் பேடு அப்படின்னு சொல்லும்போது போத் த ஸ்பீக்கர் அஸ் வெல் அஸ் த லிசனர், பேசுகிறவரும் அந்த கேட்குறவருக்கும் தெரியும் எந்த மில்கை பற்றி பேசுகிறோம், எந்த பாலை பற்றி பேசுகிறோம் அப்படின்ட்டு. அதனால் த மில்க்கு அப்படின்ட்டு சொல்கிறீங்க. ஸோ த மில்க்குங்கிறது செகண்ட் டைமாக பேசும்போது சொல்கிறீங்க. போத் ஸ்பீக்கரு லிசனருக்கும் தெரியும், அதனால் த யூஸ் பண்ணுறீங்க. அதுக்கு பிறகு இது வந்து அன்கவுண்டபிளாக இருக்குது, அதுக்கு த யூஸ் பண்ணுறீங்க. இப்படிலாம் இருக்குது. ஸோ இது வந்து செகண்ட் டைமாக பற்றி அதை பற்றி பேசுகிறோம், அதனால் த யூஸ் பண்ணுறீங்க. இப்போ வந்து ஒரு ஷாப்மேன் சொல்கிறாரு, ஒருத்தர் புக்கு வாங்க போகிறாரு. அவர்கிட்ட சொல்கிறார் த புக் யூ வாண்ட் இஸ் நாட் அவைலபிள். நீங்கள் ஒரு புக்கு கேட்டிருந்தீங்களே அது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ த புக் யூ வாண்டட் இஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்கிறீங்க. எந்த புக்கை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறது அந்த ஸ்பீக்கருக்கும் தெரியும், அந்த லிசனருக்கும் தெரியும், அதனால் த யூஸ் பண்ணுறீங்க. அதுக்கு பிறகு ஐ forgot மை புக் இன் த ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்களும் உங்களை கேட்குறவரும் ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறீங்க, அதனால் எந்த ஸ்கூலை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்குமே தெரியும். அப்போ வந்து த ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறீங்க. ஐ forgot மை புக் இன் த ஸ்கூல். நம்ம ஸ்கூலில் நான் புக்கை விட்டுட்டு வந்துட்டேன், மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அது பிறகு நீங்கள் உள்ள ஒரு அறைக்குள்ளே வர்றீங்க. அப்போ சொல்கிறார் ஒருத்தர் ப்ளீஸ் க்ளோஸ் த டோர் அஸ் யூ கம் இன். எந்த டோரை பற்றி சொல்கிறோம் அப்படிங்கிறது பேசுகிறவருக்கும் தெரியும், கேட்குறவருக்கும் தெரியும். வேறு டோர் அங்கே இல்லை, அதனால் ப்ளீஸ் க்ளோஸ் த டோர் அப்படின்ட்டு த போட்டு பேசுகிறீங்க. ஸோ த அப்படி இடங்கள்லாம் போட்டு பேசணும். அதுக்கப்புறம் த ஆல்சோ கேன் பி யூஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் சர்டன் கண்ட்ரிஸ் நேம்ஸ். இப்போ யூஎஸ்ஏ அப்படின்னு இருக்குது, அது வந்து த யூஎஸ்ஏ அப்படின்னு தான் சொல்லணும். யூஎஸ்ஏன்னா அமெரிக்கா, த யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு தான் சொல்லணும். த யூகே, த யுனைடெட் கிங்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் யுஏஇ அப்படின்னு இருக்கு, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அதுக்கும் த தான் போடணும். ஸோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் சர்டன் கண்ட்ரிஸ் யூ யூஸ் த. அதுக்கப்புறம் சில கண்ட்ரியில் வந்து ஸ்மால் ஐலண்ட்ஸாக சேர்ந்து தான் ஒரு கண்ட்ரி ஆகுது, அதுக்கும் கூட அந்த த யூஸ் பண்ணலாம். த வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. வெஸ்ட் இண்டீஸ் அது வந்து நிறையா ஸ்மால் கண்ட்ரிஸை சேர்த்து தான் அந்த கண்ட்ரியாக இருக்குது, அதனால் அந்த இடத்துல த யூஸ் பண்ணலாம். த வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அது ஒன் மோர் எக்ஸாம்பிள் இஸ் த பிலிப்பைன்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. பிலிப்பைன்ஸ் வந்து நிறையா ஐலண்ட்ஸ் இருக்குது, எல்லாம் சேர்த்து தான் அது ஒரு கண்ட்ரியாக இருக்குது, அதனால் த பிலிப்பைன்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு பிறகு when there is one of someone or something, அந்த someone யாரோ ஒருத்தர் இல்லாட்ட ஏதோ ஒன்று தான் இருக்குது, அதை பற்றி பேசும்போதும் அந்த த யூஸ் பண்ணலாம். த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆள் தானே இருக்காரு, அதனால் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். த இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஒரு வருஷத்துக்கு ஒன்று தான் இருக்குது, அதனால் த இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சொல்லலாம். த ரெட் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லலாம். த தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லலாம்.
இதெல்லாம் வந்து ஒன்று தான் இருக்குது, அதனால் த யூஸ் பண்ணலாம். அது பிறகு இன்டர்நெட்டை பற்றி பேசுங்க. த இன்டர்நெட் ஹாஸ் brought the countries together. எல்லா கண்ட்ரியும் சேர்த்து வச்சிருச்சு த இன்டர்நெட். இன்டர்நெட் ஒன்று தான் இருக்குது, அதனால் த இன்டர்நெட்னு சொல்கிறீங்க. ஸோ ஒன் ஆஃப் சம் ஒன் ஆர் சம்திங் வந்து அந்த தவை யூஸ் பண்ணலாம். அதுக்கு பிறகு அந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் உள்ள வேர்ட்ஸ் வரும்போதுக்கு முன்னாலேயும் கூட தவை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், we have to start with the most important point in our speech. நம்ம பேசும்போது ஆரம்பிக்கும் போது த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், மோஸ்ட்டுங்கிறது சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் உள்ள ஒரு வேர்டு. அதுக்கு முன்னாலேயும் த தான் வரும். இப்போ வந்து த எவரெஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் ஹையஸ்ட் மவுண்டன் இன் தி வேர்ல்டு. ஹையஸ்ட்னா ரொம்ப உயரம், ஹையஸ்ட்டுங்கன்னா அது ஒன்று சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் உள்ள வேர்டு. அதனால் அதுக்கு முன்னாலே த ஹையஸ்ட் அப்படின்னு தான் போடணும். இப்படி த போடணும். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். கடைசியில் ப்ரனன்சியேஷன் ஆஃப் தி ஆர்டிக்கிள் த. அதை வந்து த சொல்லணுமா இல்லாட்ட தி சொல்லணுமா அப்படிங்கிற இதை வந்து அந்த ரூலை சொல்கிறேன். இதை நீங்கள் தப்பு விட்டாலும் பரவாயில்ல, மாற்றி மாற்றி சொன்னால் கூட பரவாயில்ல, இது ஒன்றும் பெரிய க்ரைம் கிடையாது. இருந்தாலும் ரூலை தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அதாவது த அப்படிங்கிறது வந்து அந்த நவுனு வந்து கான்சனன்ட் சவுண்டாக இருந்துச்சுன்னா அது த யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், த புக், த டோர், த ஹோட்டல் அப்படின்னு சொல்கிறீங்க. த யூனிவர்சிட்டி, யூ வந்தால் கூட அதனுடைய சவுண்டு வந்து வவல் சவுண்டு இல்லை அந்த யூக்கு. யூனிவர்சிட்டி, ஸோ த யூனிவர்சிட்டி, த வீக் அப்படின்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி அந்த வவல் சவுண்டு உள்ள நவுனாக இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னால் தி சொல்லணும். த இல்லை தி, டிஹெச்இ தி அப்படின்னு சொல்லணும். தி ஆப்பிள், தி எக், தி அம்பர்லா, தி ஆர் அப்படின்னு சொல்லணும். ஆருங்கிறதுல வந்து ஹெச் வந்து சைலண்டாக இருக்குது, அதனால் ஆர் அப்படின்னு சொல்லும்போது தி ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரூலு. இதில் கொஞ்சம் ப்ரனன்சியேஷனில் தப்பு இருந்தாலும் அது யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க, அவ்வளவு தெரியாது, நோட்டிசபிளாக இருக்காது. அதனால் நீங்கள் தைரியமாக எப்படினாலும் பேசுங்க, இருந்தாலும் ரூலையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இந்த லெசன் வந்து கொஞ்சம் கஷ்டமான லெசன் தான். இதை வந்து கொஞ்சம் பழகிக்கோங்க. நிறையா ரூல்ஸ் இருக்குது, அதை எல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இதை மாதிரி காமனாக உள்ள ரூல்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி நம்ம எழுதவோ பேசவோ தெரிஞ்சால் அது தாராளமாக போதும், நல்லாவும் இருக்கும். உங்கள் இங்கிலீஷ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஐ ஹோப் யூ லைக் திஸ் லெசன் and I hope you like the way I teach you. If you do so, please click the like button and share this video among your friends. And to watch similar educational videos, please click the subscribe button to subscribe to my channel. Thank you very much and bye-bye.